2 நாளா ஒவ்வொரு கோழியா செத்து போயிட்டுருக்கு. ஏன், எதுக்கு, என்ன ரீசன்னே தெரியல. என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல. காலையில போய் கூண்ட தொறந்தா ஒவ்வொரு கோழி செத்து போயிருக்கு. சொல்லி வச்ச மாரி அதுவும் ஒரு கோழி தான் சாவுது டெய்லியும். என்ன ரீசன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. எனக்கு என்னன்னா, ஒரு டெய்லியும் ஏதோ ஒரு பாம்பு பூந்து ஒரு கோழிய மட்டும் கடிச்சிட்டு போயிருதோ! அப்டின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா, செத்து போன கோழிய பார்த்தா பாம்பு கடிச்ச மாரியும் தெரியல. சுத்தி முத்தி பார்த்தேன் ஏதாவது பாம்பு இருக்கான்ட்டு. எந்த பாம்பு இருக்க மாரியும் தெரியல இந்த டைம்ல. ஈவினிங்லாம் நல்லா தான் ஆக்டிவா கூண்டுல ஏறுது. பட் ஆனா நைட்டு காலைல போயிட்டு ஓப்பன் பண்ணா செத்து போயிருக்கு. இப்ப கூட ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா, கூண்டுல ஏறவே இல்ல. கீழயே மயக்கம் போட்டு வாய தொறந்து தொறந்து க்ளோஸ் ஆயிட்டுருக்கு. வாயில ஜொல் ஊத்திட்டுருக்கு. ஏதாவது ப பாம்பு இருக்குமான்னு பார்த்தேன். எதுவும் இல்ல. இந்த கோழிய வீடியோ எடுத்து தெரிஞ்ச அண்ணனுக்கு சென்ட் பண்ணேன். அப்புறம் தான் சொன்னாரு, இது பேரு குரைஸா, சளி முத்தி போச்சுன்னாரு. இப்போதைக்கு இத காப்பாத்த முடியாது. ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு. எவ்வளோ இன்ஜெக்ஷன் என்ன போட்டாலும் இத காப்பாத்த முடியாது. இனிமே அடுத்த கோழிங்களுக்கு இந்த மாரி ஆகாம பார்த்துக்கணும். இதுக்கு வந்து மெடிசன் சொல்லியிருக்காரு. அந்த மெடிசன் நாளைக்கு தான் போயிட்டு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு. நாளைக்கு போய் நான் வாங்கி, இனிமே இந்த மாரி ஆகுற கோழிக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டுடணும். இந்த மாரி கோழிகளுக்கு என்ன இன்ஜெக்ஷன் குடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோழிய காப்பாத்த முடியல. இது செத்துடுச்சு. செத்து போனதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்க நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்த கோழிக்கு ஆகாம பார்த்துக்கிறேன். நீங்க என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது பேர் கொரேசான்னு சொல்றாங்க. சளி முட்டல்ன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ்ன்னு சொல்லுங்க.